எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த வேர்ட் சிலம்பு மீன்ஸ் டு சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சிலம்பு என்ற சொல்லுக்கு ஒலித்தல் என்று பொருள் உண்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? சிலம்பு அப்படிங்கிறதுக்கு 2 குச்சிகள் வந்து ஒண்ணோட வந்து அடிக்கிறனால தான் அந்த சவுண்ட் வருது இல்லையா? அதனால தான் அந்த சிலம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சத்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட இருக்குன்றத குடுத்திருக்காங்க. ஒலித்தல் அல்லது சத்தம் அப்படிங்கிறது கூட வரும். அடுத்தது முருகன் த காட் ஆஃப் குறிஞ்சி லேண்ட் ஆல்சோ ஹேஸ் த நேம் சிலம்பன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. குறிஞ்சி நில கடவுளான முருகனுக்கு சிலம்பன் என்ற பெயரும் உண்டு. இதுவும் கரெக்ட் தான். அதே மாரி சிலம்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஆயக்கலைகள் 64ல ஒன்றாகவும் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே மாரி சிலம்பம் பத்தி பார்க்கிறப்ப நெறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு. சிலம்பத்தோட அந்த குச்சியோட ஹைட் எப்படி இருக்கும்னா, கிரவுண்ட்ல இருந்து நம்மளோட புருவம் இருக்கு இல்லையா? கண் புருவம் அது வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி பல சிறப்பான விஷயங்கள் வந்து சிலம்பத்துக்கு வந்து இருக்கு. நம்ம அகத்திய முனிவர் கூட இவர இந்த சிலம்பத்த ஆயக்கலைகள் 64க்குள்ள வகைப்படுத்தி வச்சிருந்திருப்பார். சரிங்களா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது the chairperson of National Task Force formed by Supreme Court to address the mental health concerns of students and prevent student deaths in higher educational institutions is அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் மனநல கவலைகளை தீர்க்கவும், மாணவர் இறப்புகளை தடுக்கவும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட தேசிய பணிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திர பால். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, where have 32 types of சிலம்பு weapons dating back 5000 years been found? எங்க 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கிடைத்துள்ளன? இந்த பின்னணியில தான் நம்ம சிலம்பு பத்தி முதல் கேள்வியில பார்க்கிறோம். சரிங்களா? சோ எங்க இந்த 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. சரியா? முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்து வச்சுக்கங்க. அடுத்தது, the 100-day TB முக்த் பாரத் campaign was implemented in how many districts? 100 நாள் காசநோய் முக்த் பாரத் அபியான் பிரச்சாரம் எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 455 மாவட்டங்கள்ல இந்தியா ஃபுல்லா 455 இன்டர்வென்ஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அவ்வளவு இடங்கள்ல செயல்படுத்தப்பட்டுச்சு. டிசம்பர் 7ல இருந்து தொடங்கி இருக்கும் இந்த 100 நாள். இப்ப முடிஞ்சிருச்சு. சரிங்களா? லாஸ்டா, அக்கார்டிங் டு ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட், இந்தியாஸ் பெர் கேபிட்டா ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உணவு கழிவு குறியீட்டு அறிக்கையின்படி இந்தியாவின் தனிநபர் வீட்டு உணவு கழிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 55 கிலோகிராமா இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.